Welcome students. Now we are going to study about the Unit 6 Nomen or Foreign Poem written by James Falconer Kirkup. It is a memory poem. These words are not difficult, very easy to memorize. Just you understand the poem. Okay dears? I think you all know very well. These are the birds picture. Birds means freedom. About the poem. Read on the poem to know why we must not hate our brethren because they belong to a different country or speak a different language. The poet reminds us of that how all people are similar and part of the brotherhood of men. By end of the poem, we get to know how it is unnatural to fight against ourselves. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த போயம் நீங்க படிக்கும்போது நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது எவ்வளவு அபத்தமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம இருக்கிறது தான் எல்லாரும் வேற வேற மொழி பேசுறோம், வேற வேற கலாச்சாரங்களோட இருக்கிறோம், வேற வேற உணவு பழக்கங்களோட இருக்கிறோம், வேற வேற நாட்டுல வேற வேற பிரதேசங்கள்ல நாம இருக்கிறோம். ஆனா இந்த பூமியில நாம் எல்லோருமே ஒண்ணுதான் அப்படிங்கறதான் இந்த போயம் நமக்கு ரொம்ப அழகா வலியுறுத்தது. இததான் இந்த போயற்றும் நமக்கு அழகா சொல்றாங்க. இத படிச்சு முடிச்சுட்டு நீங்க கடைசியா அந்த போயம் லைனை முடிக்கும் போது உங்களுக்கு தெரியுமா, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமானது, இயற்கைக்கு கொஞ்சமும் ஒத்து வராத ஒரு விஷயத்த நாம செஞ்சிட்டு இருக்கோம். இது ஏன் நாடு, இது ஏன் நாட்டோட தண்ணி, இது ஏன் மாநிலத்தோட தண்ணி, நான் உனக்கு தரமாட்டேன் அப்படிலாம் நம்ம எவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாவே இருக்கிறோம் இல்லையா? அந்த எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பா மாறும் இந்த போயமை படிச்சா அப்படிங்கறதுதான் இந்த போயத்தோட கருத்து. This poem not any specific stanzas. I separate the stanzas for your easy reading. That's why I'll make the stanzas the poem. The first stanza is, remember, no men are strange, no countries foreign. Beneath all uniforms, a single body breathes. Like ours, the land our brothers walk upon is here like this, in which we all shall lie. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இங்க எந்த மனிதர்களும் புதிதானவர்களோ வித்தியாசமானவர்களோ அந்நியமானவர்களோ கிடையாது. எந்த தேசங்களும் அந்நிய தேசங்கள் அல்ல. நமக்கு இருக்கிற அந்த சீருடைகள் தான் வேற வேற. அதாவது நான் இந்தியாக்காரன், நீ அமெரிக்காக்காரன், நீ ஐரோப்பாக்காரன் அப்படிங்கிற அந்த சீருடைகள் தான் மாறுமே ஒழிஞ்சு நாம எல்லாருமே மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு இனம் தான். எனக்கு வலிக்கிற மாதிரிதான் உனக்கும் வலிக்கும், எனக்கு வலிக்கிற மாதிரிதான் அவங்களுக்கும் வலிக்கும், நான் சந்தோஷப்படுற மாதிரி அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எல்லாமே லைக் அவர்ஸ், நம்மள மாதிரி தான் அவங்களும். எல்லாருமே நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான். இந்த பூமி is earth like this. இந்த பூமி அப்படிதான் இருக்குது. இவங்க இந்த மனுஷங்க, அவங்க அந்த மனுஷங்க, இந்த நாட்டுக்காரவங்க நல்ல நாட்டுக்காரவங்க, அந்த நாட்டுக்காரவங்க மோசமானவங்க எல்லாம் பூமி பாக்குறதே கிடையாது. பூமி மேல இருக்கிற எல்லாருமே மனிதர்கள் தான். In which we all shall lie. நம்ம எல்லாருமே அந்த பூமியின் மீதுதான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வசிச்சுட்டு இருக்கோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், எல்லாமே நம்ம அந்த பூமியில தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி நம்ம எல்லாரையும் சமமா நினைக்கிற பூமியில நாம இருந்துகிட்டு இவங்க வித்தியாசமானவங்க, இவங்க அந்நிய மனிதர்கள், இது அந்நிய நாடு அப்படிங்கறத ஒருபோதும் நீங்க நினைக்காதீங்க. அந்த மாதிரி இங்க எதுவுமே கிடையாது அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. The second stanza is, they too aware of sun and air and water are fed by peaceful harvest, by war's long winter, starved. Their hands are ours and in their lines we read, a labor not different from our own. அந்த நாட்டுக்காரங்களும் நாம யார அந்நியர்கள் நினைக்கிறோமோ அவங்களுக்கும் இந்த சூரியனை தெரியும், காற்று தெரியும், தண்ணீரை தெரியும். இதெல்லாம் தெரியாத மனிதர்கள் யாருமே இல்லை. Are fed by peaceful harvest. அவங்களுக்கும் அந்த அமைதியான அறுவடைனா என்ன,
நல்ல விளைச்சல் இருக்கிற காலத்துல எப்படி வாழ்வாங்க? by wars long winter starved. அப்படின்னா என்னது? யுத்த காலத்துல பசியும் பட்டினியும் பஞ்சமும் அதிகமா இருக்கும். அதையும் உணர்ந்தவங்க தான் அந்த மக்கள். their hands are ours. அவங்க கைதான் நம்ம கை, நம்ம கைதான் அவங்க கை. அவங்க கையில இருக்க அந்த ரேகைகளை பார்த்தாலே தெரியும் உனக்கு அந்த உழைப்போட அருமை என்னன்னுட்டு. எந்த ஒரு தொழிலாளியும், எந்த தொழிலை செய்கிற தொழிலாளியும் நம்மிலிருந்து வித்தியாசப்பட்டவன் கிடையவே கிடையாது. எல்லாருமே ஒண்ணுதான். அவங்களுக்கும் சூரியனை தெரியும், நீரை தெரியும், நிலவை தெரியும், காற்றை தெரியும், வானத்தை தெரியும், பூமியை தெரியும், எல்லாமே தெரியும். நல்ல விளைச்சலை தெரியும், பசி பட்டினியில வாழ தெரியும். அவங்க கைகள் நம்ம கைகள் தான், நாம கைகள் அவங்க கைகள் தான். அவங்க கைகளில் அந்த உழைப்பின் ரேகையை நம்மளால பார்க்க முடியும். எந்த தொழிலாளியும் நம்மிடம் இருந்து நம்மால வித்தியாசமானவங்க, நம்ம கிட்ட இருந்து அவங்க வித்தியாசமானவங்க அப்படிங்கிற எந்த எண்ணமும் இங்க கிடையாது. அனைவரும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்டான்சா. Third stanza is, remember they have eyes like ours that wake or sleep, and strength that can be won by love. In every land is common life that all can recognize and understand. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நமக்கு இருப்பது போலவே கண்கள் அவர்களுக்கும் இருக்குது. அந்த கண்களும் உறங்கும், விழித்தெழும். நமக்குள்ளது போலவே அவங்களுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா அந்த ஆற்றலை நம்ம எப்படி வெல்ல முடியும்னா அன்பால தான் வெல்ல முடியும். அன்பினால் மட்டுமே வெல்ல முடியும். In every land is common life. எல்லா நிலத்திலையும், எல்லா ஊர்லயும், எல்லா நாட்டிலையும் மனிதர்களின் வாழ்க்கை என்பது காமன் தான். அதுல எந்த ஒரு ஸ்பெஷல் எதுவுமே கிடையாது. பணம் இருக்கிறவன் நல்லா வாழ்றான், ஏழையா இருக்கிறவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா மனிதர்கள் பசிச்சா சோறு தான் சாப்பிட போறாங்க. தூக்கம் வந்தா போய் அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற பாயிலையோ பெட்லயோ படுத்து தூங்க தான் போறாங்க. இது காமன். இந்த வாழ்க்கை முறை எப்பொழுதும் மாறவே போறது கிடையாது. That all can recognize and understand. இந்த உண்மையானது எல்லாராலையும் உணரவும் முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும், அதை அனலைஸ் பண்ணவும் முடியும். ஆனா நாம உணர்றோமா? அதுதான் இந்த போயட் நம்மிடையே வைக்கிற ஒரு மிக அழுத்தமான கேள்வி. Remember, they have eyes like ours that wake or sleep, and strength that can be won by love. In every land is common life that all can recognize and understand. Third stanza. Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves that we sell, disposes, betray, condemn. Remember, we who take arms against each other. மறுபடியும் அதான் அவர் சொல்றாரு. எல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாம சொல்றோம் இல்லையா, என் சகோதரரை நான் வெறுக்கிறேன், எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்காது, எனக்கு பாகிஸ்தான்காரங்கன்னா பிடிக்காது, எனக்கு அமெரிக்காக்காரங்கன்னா பிடிக்காது அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அது நம்மள நாமளே வெறுக்கிறதுக்கு சமம். அவங்க எனக்கு இந்தியாக்காரங்கன்னா பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் அதேதான். இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, இங்கிலாந்து, லண்டன், ஜப்பான்ங்கிறது எல்லாமே வெறுமன மனிதர்களுக்கிடையே, நாடுகளுக்கிடையே போடப்பட்ட எல்லைகள் தானே ஒழிய ஒவ்வொரு சக மனிதனுக்கு இடையே போடப்பட்ட எல்லைகள் அல்ல. நாம அவங்கள வெறுக்கிறோம் அப்படின்னா அது நம்மள நாமளே வெறுக்கிற மாதிரி. நாம அவங்கள ஏமாத்துறோம் அப்படின்னா அது நம்மள நாமளே ஏமாத்துற மாதிரி. அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய சோகத்தை தரும், அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறோம், அவங்கள ரொம்ப கீழா நினைக்கிறோம்னா அதுவும் எல்லாமே நம்மள மாதிரிதான். Remember, we who take arms against each other. நாம அவங்களுக்கு எதிரா ஆயுதங்களை உயர்த்துறோம், நம்ம தோள்களை உயர்த்துறோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு நாமே எதிரா உயர்த்துறதுக்கு சமம். அதாவது இந்த காலத்துல எல்லாம் போர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தினவெடுத்த தோள்கள், அப்படியே போர் எப்பன்னு முழங்குது, எங்க கைகள் வாழை ஏந்த துடிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஆர்ம்ஸ், தோள்கள், அந்த கைகள் உயருது, ஒரு சகோதரன் அடிக்கிறதுக்காக கைய உயருது அப்படின்னு சொன்னா அது நம்மள நாமளே அடிக்கிறதுக்கு சமம். நம்ம அவனை வெறுக்கிறோம்னா அது நம்மள நாமளே வெறுக்கிறதுக்கு சமம். அவனை ஏமாத்துறோம், பீட்ரேனா என்னது, டிஸ்லாயல், அவனை ஏமாத்துறது,
கண்டம் அப்படின்னா அவனை வருத்தத்துக்குரிய நிகழ்வாக்குறது. இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா எல்லாமே நமக்கு நாமே செஞ்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கவிஞர் அழகா சொல்றார். The last stanza is, it is the human earth that we defile. Our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no countries strange. என்ன சொல்றாங்க இந்த கவிஞர்? இந்த உலகமானது, it is the human earth that we defile, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங். நம்ம அதை ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். இந்த பூமியானது எல்லாருக்குமானது தான். ஆர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர், ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னா நரக நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது பாத்தீங்கன்னா மெட்டஃபோர், உருவகாணியில வரக்கூடியது. இங்க அவரு நரகத்தையே நெருப்புன்னு சொல்றாங்க. நெருப்பு நரகம் ஆயிடுச்சு, நரக நெருப்பு அப்படின்னு சொல்றது அதுதான் மெட்டஃபோர். அப்போ நம்ம அந்த நெருப்புல சின்ன சின்ன தூசிகள்லாம் விழுந்தா எப்படி எல்லாமே அழிஞ்சு போகுமோ அந்த மாதிரிதான் நாம இந்த சகோதரர்கள் கூட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த அறியாமை, இந்த இன்னோசென்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நாம இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். of air that is everywhere our own. காற்றானது எப்படி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்குதோ, தண்ணியானது எப்படி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்குதோ, அது மாதிரிதான் நாம மனிதர்கள் தான். நாம எல்லாரும் சகோதர சகோதரிகள். நம்ம சூழல்னால நாம எல்லாரும் அங்கங்க தனித்தனி நாட்டுல இருக்கிறோங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, ரிமெம்பர், no men are foreign and no countries strange. எந்த மனிதனும் அந்நிய மனிதன் அல்ல, எந்த நாடும் அந்நிய நாடல்ல. அதுதான் இந்த போயம். இந்த போயம இவ்வளோ அவர் 20 லைன்ல ஒரு ஆங்கில கவிஞர் எழுதியிருக்கிறார் இல்லையா? இதே ஒரு வரிய, இதே ஒரு கருத்தை ஒரே ஒரு வரி மூலமா நம்மளுடைய புறநானூற்றுல நம்மளுடைய கணியன் பூங்குன்றனார் அழகா ஒரு வரியில சொல்லியிருப்பார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாமே ஊர் தான், எல்லாருமே என் உறவினர் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? எவ்வளவு அழகான லைன், எவ்வளவு அர்த்தமுள்ள லைன் பாருங்க. அப்ப நம்ம தமிழ் எவ்வளவு ஒரு பெருமைக்குரிய ஒரு மொழின்னு பாருங்க. நம்ம 20 லைன்ல நம்ம படிக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், நமக்குள்ள எந்த பேதமும் கிடையாது, நமக்குள்ள எந்த வேற்றுமையும் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனா அத நம்மளுடைய கவிஞன் கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே ஒரு லைன்ல சொல்லிட்டான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எவ்வளவு ஒரு அழகான ஒரு கருத்து இல்லையா? அதுதான் இந்த ஆங்கில கவிஞரும் நமக்கு வலியுறுத்துகிறார். No men are strange, no countries foreign. Beneath all uniforms, a single body brings. Like ours the land our brothers spoke upon. Is earth like this in which we all shall love? They too are aware of sun and air and water, or fed by peaceful harbor, by war's long winter star. Their hands are our sand, in their lines we read a labor not different from our own. Remember, they have eyes like ours that wait, or sleep that can be warmed by love. In every land is common life, that's all can recognize and understand. Let us remember whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispose as betray, condemn. Remember, we who
against each other. It is the human earth that we defy. Our heads are fire and dust, outrage the innocent. All fair that is everywhere, our own. Remember, no men are foreign and no country strange. Remember, no men are foreign and no country strange. About the author. நமக்கு இவ்வளோ அழகான ரொம்ப கருத்தாழம் மிக்க ஒரு போயமை கொடுத்த அந்த ஆத்தர் யாரு அப்படின்னா ஜேம்ஸ் ஃபால்கனர் கிரிக்கப் 1918 to 2009. Born James Harold Crickop was an English poet, translator and travel writer. He wrote over 30 books including autobiographies, novels and plays. Crickop wrote his first book of poetry, The Drowned Sailor at the Downs, which was published in 1947. His hometown of South Shields now holds a growing collection of his works in the Central Library, and artifacts from his time in Japan are housed in the nearby museum. His last volume of poetry was published during the summer of 2008 by Red Squirrel Press and was launched at a special event at Central Library in South Shields. இந்த போயம் எழுதின ஜேம்ஸ் ஃபால்கனர் கிரிக்கப் அவருடைய காலம் 1918 இருந்து 2009 வரைக்கும் கிட்டத்தட்ட சமீபமா வாழ்ந்து மறைந்த ஒரு கவிஞர். இவர் ஒரு இங்கிலீஷ் போயட், ஒரு ஆங்கில கவிஞர், டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர் அண்ட் டிராவல் ரைட்டர். பயண கட்டுரைகளும் நிறைய எழுதியிருக்காங்க. இவர் இதுவரைக்கும் 30 புக்ஸ் எழுதியிருக்காங்க. அவருடைய ஆட்டோபயோகிராபிஸ், அவருடைய சுயசரிதைகள் கூட எழுதியிருக்காங்க, அதுல இன்க்ளூட் ஆகுது. அது இல்லாம நிறைய நாவல்ஸ் அண்ட் பிளேஸ், நாடகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் எழுதுனது என்ன அப்படின்னா போயட்ரி தான் எழுதியிருக்காங்க. அந்த போயமோட நேம் என்ன அப்படின்னா ட்ரவுண்ட் செயிலர் அட் த டவுன்ஸ், அதாவது ஒரு கடல் பயணி பத்தி தான் எழுதியிருக்காங்க. இந்த போயம் எப்போ பப்ளிஷ் ஆனிச்சு அப்படின்னா 1947ல. இவருடைய ஹோம் டவுன் சவுத் ஷீல்டுல தான் இருக்குதாம். அங்க இவருடைய ஒர்க் எல்லாமே சேர்த்து வச்சு அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் லைப்ரரியில எல்லாமே வச்சிருக்காங்க. நிறைய மக்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைப்ரரியில வச்சிருக்காங்க. அவருடைய கடைசி தொகுப்பான அந்த போயத்தை 2008ல தான் ரெட் ஸ்குரில் பிரஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் வெளியிட்டு இருக்காங்க. அத ஒரு ஸ்பெஷல் ஈவெண்டாவே அந்த சென்ட்ரல் லைப்ரரி இன் சவுத் ஷீல்டுல ஒரு பெரிய நிகழ்வாவே அதை கொண்டாடி இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் தமிழ் எழுத்தாளர்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்ல. ஆங்கில எழுத்தாளர்களுக்கு இதெல்லாம் சாத்தியமாக இருக்குது. இனி உங்கள் காலத்தில் அந்த மாதிரி பெரிய அளவுல மாற்றங்கள் வரணும்னு உங்களை எல்லாம் வாழ்த்தி விரும்பி கேட்டுக்கிறேன். Already we saw these pictures. Birds means freedom. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி. பறவைகள் எப்படி இந்த வானத்துல சுதந்திரமா பறக்குதோ அதே மாதிரி மனிதர்கள் நாமளும் எந்த ஒரு எல்லைகள் அற்று பேதங்கள் அற்று நாம் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துவதே இப்போயம். Glossary means some important new words. Condemn, express complete disapproval. Labor, hard work. Betray, disloyal. Defile, damage the purity or appearance. Outrage, extremely strong reaction of anger, shock. The next point is literary devices. The first literary device is metaphor. Metaphor is nothing but உருவகாணி. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த போயம்ல அது வந்திருக்கிறதுனால நான் இன்னொரு முறை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். A figure of speech in which a word or phrase is applied to an object or action to which it is not literally applicable. Recorded from the late 15th century, the words comes via French and Latin from Greek metaphora,
from metaphorian to transfer. அதாவது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா உருவக அணி அப்படிங்கும்போது நம்ம உவமை அணிக்கு என்ன சொன்னோம், போல அந்த மாதிரி மாதிரி அப்படிங்கிற வார்த்தைகளோட இணைஞ்சு வரும்போது நம்ம அது ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவோம், நம்ம இது உவமை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உருவகம் வந்து எப்படின்னா அந்த மாதிரி போல மாதிரி அப்படிலாம் இல்லாம நேரடியா அந்த வார்த்தையை அப்படியே இம்ப்ளை பண்ணும். அதுதான் அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல நம்ம என்ன கருத்து சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது அப்படியே அப்ளை ஆகிறது தான் உருவக அணி. இந்த மெட்டஃபோர் அப்படிங்கிற வார்த்தை 15ஆம் நூற்றாண்டுல தான் வந்திருக்குது, பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்கு, அதனுடைய மூலம் எங்க இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தா பிரெஞ்சு மொழி, லத்தீன், அப்புறம் கிரேக்க மொழியில இருக்கக்கூடிய மெட்டஃபோரா. அந்த மெட்டஃபோரா அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா மெட்டாஃபெரியன். அந்த மெட்டாஃபெரியன் அப்படின்னா என்ன மீனிங்னா டு டிரான்ஸ்ஃபர், மாத்துறது. அதான் நம்ம இம்ப்ளைன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் அந்த அணியை குறிக்கக்கூடியது. இப்போ நம்ம உதாரணம் அங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர். நான் போயம் வாசிக்கும் போது கூட நான் சொன்னேன் பாருங்க, ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர். ஹெல் அப்படின்னா நரகம், நமக்கு நல்லாவே தெரியும். ஹெவன் அப்படின்னா சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபயர் அப்படிங்கும் போது நெருப்பு. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னா நரக நெருப்பு. நரகமே நெருப்பா இருக்கலாம் அல்லது நெருப்பே நரகமா இருக்கலாம். அதுதான். அப்ப ரெண்டுமே அங்க வேற வேற இல்ல, நரகமும் நெருப்பும். நரக நெருப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த நரகத்தோட தன்மையை நம்ம நெருப்பின் மீதும் சொல்லலாம், நெருப்பினோட தன்மையை நரகத்தின் மீதும் அந்த நம்ம இம்ப்ளை பண்றதுனாலதான் அது மெட்டஃபோர் அப்படிங்கிற அணியில வருகிறது. The next figure of speech is transferred epithet. நான் 5th poem நடத்தும் போதே இதையும் நான் உங்களுக்கு விளக்குனேன். transferred epithet அப்படின்னா அந்த அடைமொழியை இடம் மாத்துறது. it has a wonderful day அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது ஒரு அழகான நாள் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா நம்ம வந்து அங்க அந்த நம்மளோட நினைவுகள் நல்லதா இருக்குது, அழகா இருக்கிறதுனால அந்த நாள் நமக்கு நல்லதான மாதிரி நம்ம நினைச்சோம். I have a wonderful day அப்படின்னு சொல்லி. அப்ப நான் எனக்கு அப்படிங்கறத இப்ப நான் எதுக்கு நாளுக்கு நான் அதை மாத்தினதுனால அது transferred epithet அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்ப இந்த போயம்ல என்ன மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தான். A transferred epithet is a figure of speech where an adjective or epithet describing a noun is transferred from the noun it is meant to describe to another noun in the sentence. In the lines, they too aware of sun and air and water are fed by peaceful harvest, by wars long winter starved. அந்த starved அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பாடத்துல பார்த்திருக்கீங்களா, starvation, அது பசியால தவிச்சது. அந்த குட்டி பறவைக்கு, இளம் பறவைக்கு உணவு கிடைக்காம அது பசியால் தவித்தது. அந்த starvation அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் starved, அததான் இங்க வந்து அப்போஸ்ட்ரோபி கொடுத்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த எபித்தட்ல எப்படி மாறுது பாருங்க. starved is an epithet which is placed beside the noun winter. winterங்கிறது என்னது, குளிர்காலம். குளிர்காலம் அப்படிங்கிற அந்த நவுனுக்கு முன்னாடி இந்த starvedங்கிற வார்த்தை போய் சேருது. அப்ப அந்த பஞ்சத்தால பசியால நாங்க தவிச்சோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையானது குளிர்கால பசி, பட்டினி, பஞ்சம் அப்படின்னு மாறுது இல்லையா. However, it does not describe the winter as being starved, but it describes the pronoun they. இப்போ அந்த குளிர்கால பசி பட்டினி அப்படின்னு சொல்லும்போது அங்க குளிர்காலத்துல எந்த பட்டினி பசியும் இல்ல, அங்க தவிக்கிறது யாரு, அந்த மக்கள், நம்ம சகோதரர்களா நினைக்க வேண்டியவங்க தான். அப்போ இந்த இடத்துல மக்களை தான் நம்ம சொல்ல வரோம். ஆனா அத குளிர்கால பட்டினி அப்படின்னு நம்ம அடைமொழியோட சொல்லும் போது அங்க குளிர்காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணாம அவர்கள், தே, அவங்களதான் நாம மென்ஷன் பண்றோம். அதனாலதான் இது வந்து என்ன ஆகுது, transferred epithet. Historically, many wars were fought during the winter while the harvest season was essentially peaceful. They refers to the soldiers in uniform who had to starve during winter while fighting for their land. நம்ம சரித்திரத்தெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க சமூக அறிவியல்ல படிக்கும்போது நிறைய போர்கள் வந்து குளிர்காலத்துல நடந்திருக்கும். ஏன்னா
அந்த விளைச்சல் அறுவடை காலத்துல அவங்க எல்லாம் ஊர்ல இருந்து அந்த அறுவடை எல்லாம் முடிச்சுட்டு விளைச்சல் எல்லாம் வீட்டுல சேர்த்துட்டு அவங்க அமைதியா அவங்க தேவையான பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்து அந்த போருக்கான பயணமா அவங்க செல்லுவாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி எந்த போக்குவரத்து வசதிகளும் கிடையாது இல்லையா. அப்ப வந்து அவங்க எல்லாம் நிறைய நடந்தே ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்க எடுத்துட்டு போகணும். அப்படிங்கும்போது அந்த விளைச்சல் காலமானது அமைதியா இருக்கும், குளிர்காலமானது கொஞ்சம் போர்களா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். இந்த தே அப்படிங்கிறது இங்க இந்த இடத்துல யாரு குறிக்குது அப்படின்னா போர் வீரர்களை குறிக்கக்கூடியது, சோல்ஜர்ஸ குறிக்கக்கூடியது. அப்ப அவங்கதான் என்ன பண்றாங்களாம், விளைச்சல் காலத்துல அறுவடை காலத்துல அமைதியா ஊர்ல இருந்து விவசாய வேலை பாக்குற அதே அவங்க குளிர்காலத்துல என்ன பண்றாங்க, அதே நிலங்களுக்காக போர் செய்யறதுக்காக போறாங்க. அவங்க வந்து அந்த பசியால தவிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல வின்டர் ஸ்டார்வ்ட் அப்படின்னு மாத்துறதுனால இந்த அணி வந்து என்னது, டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட். The next figure of speech is repetition. repetition அப்படின்னாலே திரும்ப திரும்ப வருது, ரிப்பீட் பண்ணாத, எதையும் ரிப்பீட் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது என்னது, திரும்ப திரும்ப வருது. நீங்க தமிழ்ல வந்து அந்த சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படி படிக்கிறீங்களா, ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வரும்போது அதே பொருளை தரும், அல்லது சில நேரங்கள்ல அந்த சொல்லும் பொருளுமே திரும்ப திரும்ப வந்து நமக்கு ஒரு அர்த்தத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதேதான் இங்கிலீஷ்ல repetition. Poets often repeat single words or phrases, lines, and sometimes even whole stanzas at intervals to create a musical effect, to emphasize a point, to draw the reader's attention, or lend to unity to a piece. அதாவது என்ன பண்ணுவாங்களா, கவிஞர்கள் வந்து சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ சில வரிகளையோ சில நேரம் சில ஸ்டான்ஸா, அந்த மொத்த ஸ்டான்ஸாவையுமே என்ன பண்ணுவாங்களா, அந்த மியூசிக்கல் எஃபெக்டுக்காக மறுபடியும் திரும்ப ஒரு முறை அதே சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க நிறைய இந்த கவியரங்கம் நிகழ்ச்சி எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அந்த கவிதைகள் வாசிக்கும் போது சில வரிகளை மறுபடியும் சொல்லுவாங்க. அது எதுக்காகனா அப்பதான் அது வந்து அந்த வாசகர் மனசு